கேரளாவில் மதுக்கடை உரிமையாளர்கள் மற்றும் பார் உரிமையாளர்களிடம் நிதியமைச்சர் மானி லஞ்சம் பெற்றதாக எழுந்த குற்றச்சாட்டை அடுத்து அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன. இதனையடுத்து மாநிலம் முழுவதும் பாஜகவினர் முழு கடையடைப்பு போராட்டத்தை அறிவித்துள்ளனர். இதனால் அங்கு மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறுகிறார் செய்தியாளர் சிவசபாபதி. கேரளாவில் தற்பொழுது நிதியமைச்சராக இருக்கக்கூடிய மானி அந்த அமைச்சர் பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்கிற இந்த மதுக்கடைக்கு உண்டான பார்கள் எல்லாத்துக்குமேவும் அந்த உரிமை வழங்குறதுக்காக பல கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கியிருக்கிறதாக ஒரு உறுதியான தகவல் கிடைத்ததன் பேரில் அவர் மேலே பல்வேறு கட்சிகள் இங்கே குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்கு. அதனைத் தொடர்ந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த கேரள மாநிலம் முழுவதும் பாரதிய ஜனதா கட்சியினர் முழு அடைப்பை அறிவிச்சிருக்காங்க. இதனால் வர்த்தக நிறுவனங்கள் எதுவுமே இயக்கப்படலை. அதே மாதிரி பேருந்துகள், காரு, ஆட்டோ, லாரி போன்றவை எந்த விதமான வாகனங்களும் ஏற்கப்படலை. அதே மாதிரி இங்கே தமிழகத்திலிருந்து கேரளாவுக்கு வர்ற அந்த தொழிலாளர்களை ஏற்றி வர்ற வாகனங்களும் இந்த தொழிலாளர்களுக்கும் வேலையும் கொடுக்கப்படல. எல்லாமே முற்றிலும் ஒரு ஸ்தம்பிச்சு போன நிலைமையில் தான் இப்போ கேரளா இருக்குது. இவங்க பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 12 மணி நேர பந்துக்கு முழு அடைப்புக்கு சாயந்தரம் 6 மணி வரைக்கும் இந்த பந்தை அறிவிச்சிருக்காங்க. இதோடு மட்டும் இல்லாமல் அவங்க பதவி விலகலை அப்படின்னால் இன்னும் பல கட்ட போராட்டங்கள் நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருகிறது. மேலும் இந்த பந்த் பார்த்தீங்கன்னா கேரள மாநிலம் முழுவதும் நடைபெறதுனால தமிழகத்திலிருந்து செல்லக்கூடிய ஒரு 13 வழித்தடங்கள்லையும் ஆங்காங்கே பஸ்கள் நிறுத்தப்பட்டு அங்கே பயணிகள் காத்திருக்காங்க. அதே மாதிரி சுற்றுலா பயணிகள் உள்ள கேரளாக்குள்ளே வர முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்காங்க. பால், இறைச்சி, காய்கறி போன்றவை எல்லாமே இங்கே முறையாக கொண்டு வர முடியாமல் பூராமேவும் எல்லை ஓரத்தில் நிறுத்தப்பட்டிருக்கு. தந்தி செய்திகளுக்காக குமுளியிலிருந்து ஆர். சிவசபாபதி. கேரளாவில் பாஜக சார்பில் நடைபெற்று வரும் முழு அடைப்பு போராட்டத்தால் இரு மார்க்கத்திலும் செல்லும் பேருந்துகள் தமிழக கேரள எல்லையான களியக்காவிளையுடன் நிறுத்தப்படுகிறது. இதனால் அலுவலகம் செல்வோர், பள்ளி மாணவ மாணவியர் மற்றும் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர்.